ஓம் நம சிவாய. இந்த உலகத்தில் நாம் அனைவரும் யாரையாவது ஒப்பிட்டே புரிந்து கொள்ள பழகியவர்கள். அவரைப் போல இவர், இது போல அது என்று. ஆனால் ஒப்பிடவே முடியாத ஒன்று இருக்கிறதென்றால் அது சிவம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே 3000 பாடல்கள் மூலமாக மனித வாழ்க்கையின் ரகசியத்தையும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேரச் சொன்ன ஒரு பொக்கிஷம் திருமூலரின் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தில் திருமூலர் சிவனை பற்றி பேசும்போது அவரை யாரோடும் ஒப்பிடவில்லை, மாறாக ஒப்பீட்டுக்கே அப்பாற்பட்டவர் என்று சொல்லிவிட்டார். அந்த உண்மையை உணர்த்தவே இந்த திருமந்திர பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை ஆழமாக அழைத்துச் செல்கின்றன. கடந்த 3 பாகங்களில் திருமூலர் காட்டிய பல்வேறு ரகசியங்களை கண்டோம். திருமந்திரம் என்னும் ஞானக்கடலில் நாம் மேற்கொண்ட பயணம் இதோ 4ஆம் கட்டத்தை எட்டியிருக்கிறது. வாருங்கள், திருமந்திரத்தின் ஆழமான தத்துவங்களுக்குள் செல்வோம். திருமந்திர பாடல் 7. முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனுமாயுளன், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. விளக்கம்: மூவர்க்கும் மூத்தவன் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த மூவருக்கும் மேலானவர். ஆனால் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். சிவனை யாரோடு ஒப்பிடுவது? அவருக்கு மேலுமில்லை கீழுமில்லை, அவரே அவருக்கு சமன். தன்னை அப்பா எனில் அப்பனுமாயுளன். அப்பா என்று அழைத்தால் அப்பாவாக மாறிவிடுகிறார். ஆசான் என்று அணுகினால் ஆசானாக நிற்கிறார். தாய் என்று மனம் உருகினால் தாயின் கருணையாக மாறுகிறார். பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. திருமூலர் இறைவனை பொன்னை போன்ற தூய்மையான பிரகாசமான ஞானத்தை போதிக்கும் குரு என்று போற்றுகிறார். சிவபெருமான் ஆன்மாவின் அறியாமையை போக்கி அதை இறைநிலையோடு இணைக்கும் மகா குரு. அந்த மகா குருவின் முழுமையான வடிவம்தான் தட்சிணாமூர்த்தி. இவர் ஞானம், அறிவு மற்றும் யோகத்தின் இருப்பிடமாக கருதப்படுகிறார். தங்கம் நெருப்பிலிட்டால் எப்படி தூய்மையாகுமோ அப்படி தட்சிணாமூர்த்தியின் அருட்பார்வையில் ஆன்மா தூய்மையடைகிறது. திருமந்திர பாடல் 8. தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன், ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை, சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு, தாயினும் நல்லன் தாழ்சடையோனே. விளக்கம்: இங்கே சிவபெருமானின் 2 முகங்களை பார்க்கிறோம். ஒரு பக்கம் தீயினும் வெய்யன், அகங்காரத்தை சுட்டெரிக்கும் நெருப்பு. மற்றொரு பக்கம் புனலினும் தண்ணியன், அன்பர்களுக்காக உருகும் கருணை. ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை, அவரது அருள் அளவிட முடியாதது, ஆழமானது, யாரும் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு, குழந்தையை விடவும் நல்லவர், அன்பானவர். தூரத்தில் இருப்பவர் போல தோன்றினாலும் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு சிவன் மிகவும் அருகிலேயே இருக்கிறார். தாயினும் நல்லன் தாழ்சடையோனே. நீண்ட தாழ்ந்து தொங்கும் சடைமுடியை உடைய சிவபெருமான் உண்மையான அன்போடு அணுகினால் தாயை விடவும் நல்லவர், தாயின் அன்பை விட மேன்மையான அன்புடையவர். இந்த பாடலின் உண்மையைத்தான் ஒரு திருவிளையாடலில் சிவபெருமான் வெளிப்படுத்தினார். நக்கீரர் அறிவில் மிக உயர்ந்த புலவர். ஆனால் அறிவோடு சேர்ந்த அகங்காரம் அவரை சிவனுக்கு எதிராக நிற்க வைத்தது. இந்த பாடலில் குறையுண்டு என்று சிவன் பாடிய பாடலையே எதிர்த்தார் நக்கீரர். சிவன் நெருப்பாக மாறினார். நக்கீரரின் உடலும் அகங்காரமும் சுட்டெரிந்தது. பிறகு அதே சிவன் கருணையாக மாறி நக்கீரரை உயிர்ப்பித்து ஞானமளித்தார். தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன், இரண்டும் ஒரே சிவம். திருமந்திர பாடல்: பொன்னால் புரிந்திட்ட பொச்சடை என்னப், பின்னார் பிறங்கிருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை, மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே. இந்த பாடலில் சிவனை பற்றிய ஒரு மிக ஆழமான உண்மை சொல்லப்படுகிறது. பொன்னால் இயற்றப்பட்டது போன்று அழகும் ஒளியும் விளங்கும் சடை அவர் திருமேனியின் பின்புறம் பிரகாசிக்கிறது. நந்தி என்பது அந்த பரம்பொருளின் திருநாமமாகும். உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய அந்த சிவபெருமான் என்னால் வணங்கத்தக்க இறைவன்.
ஆனால் சிவபெருமானால் வணங்கத்தக்கவர் வேறு எவரும் இல்லை. இந்த 3 திருமந்திர பாடல்களின் மூலம் திருமூலர் ஒரு முக்கியமான உண்மையை ஆழமாக நமக்குள் பதிய வைக்கிறார். முதலில் சிவன் யாரோடும் ஒப்பிட முடியாதவர். அடுத்து அந்த சிவன் ஒரே நேரத்தில் தீயைப் போல கடுமையாகவும் நீரைப் போல மென்மையாகவும் இருக்கிறார். இறுதியாக நாம் அந்த பரம்பொருள் சிவனை வணங்கலாம், ஆனால் சிவன் வணங்கத்தக்கவர் வேறு எவரும் இல்லை. இதுவே திருமூலர் சொல்லும் சிவத்தின் முழுமை. அந்த முழுமையை உணரும் நாளில் வழிபாடு சடங்காக இருப்பதற்கு பதிலாக அது ஒரு உணர்வாக மாறுகிறது. இதுவே சிவம், இதுவே திருமந்திரம். விரைவில் அடுத்த பகுதியில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.